ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்க ப்ரூனே கண்ட்ரியில் கேபி அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது, கோலாபலேட்டுன்னு. அங்கே வந்து ட்ரோன் ஷோ வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரோன் ஷோ வந்து பார்க்க போன அன்னைக்கு அப்படியே அங்கே இருக்க அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டையும் போய் விசிட் பண்ணியிருந்தோம். அதோட விலாக் தான் இன்றைக்கி இதில் பார்க்க போகிறீங்க. கேபியில் இருக்க இந்த ஃபுட் மார்க்கெட் வந்து எப்போவுமே வந்து இருக்காது. ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ், ப்ரோக்ராம், இல்லை வந்து ரம்ஜான் டைம் அந்த நோன்பு ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டைம்லலாம் இங்கே வந்து ப்ரூனேயில் கிடைக்கிற எல்லா லோக்கல் ஃபுட்ஸுமே வந்து இந்த இடத்துல கிடைக்கும். வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, மேக்ஸிமம் நான்வெஜ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜூஸஸ் இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு, நாங்கள் எப்போவுமே போனோம்னா இந்த சிக்கன் ரோல் வாங்குவோம். அது கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் சும்மா என்னென்ன கடை போட்டிருக்காங்க, என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு இந்த மாதிரி பேக் எல்லாமே கூட இருந்துச்சு. பேகு, பொம்மை, அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் எல்லாமே இருந்துச்சு. நிறைய ஜூஸஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே ஒன்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து டயர்ட் ஆகிட்டாங்க அப்பாவும் பொண்ணும். யாழ்னிக்கு ரொம்பவே வேர்க்கும். அவங்களுக்கு கொஞ்ச நேரம் வெளியில் இருந்துட்டாவே ரொம்ப ஸ்வெட் ஆகும். அதனால் இந்த மினி ஃபேன் எங்கே போனாலும் நாங்கள் வந்து கேரி பண்ணிட்டு தான் போவோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்னென்ன கடைலாம் போட்டிருக்காங்கன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இந்த கடைக்கு வந்து குய்த்தியா வாங்கினோம். அப்படின்னா நூடுல்ஸில் வந்து சிக்கன் போட்டு அதுக்கப்புறம் எக்கெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரைடு நூடுல்ஸ் மாதிரி பண்ணி தருவாங்க. அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ட்ரோன் ஷோ நடக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. 7:45 8 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. எங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த பிளேஸில் தான் வந்து ட்ரோன் ஷோ நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி இந்த ஷோ இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களோட ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது வாங்கன்னு. அப்புறம் அங்கே போய் பார்த்து தான் தெரியுது, அவ்வளோ பேர் இருந்தாங்க. கொஞ்சம் நஞ்சம் பேர் இல்லை, அவ்வளோ கூட்டம், அத்தனை பேர். என்னமே தெரியாதுடா, ஏன்டா என்ன வச்சு. ஸோ நாங்களும் போயிட்டு எங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் எப்போ ஷோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அலாட் பண்ணியிருந்தது ஒரு டைம், பட் வந்து அதோட ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே லேட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே திரும்பி பார்த்தா அவ்வளோ கூட்டம் வந்துட்டாங்க, அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. இந்த ஃபோல்டபுள் சேர் மாதிரி இங்கே ப்ரூனேயில் நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அது போட்டு எல்லாருமே உட்காந்துட்டாங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோம். அதுக்கப்புறம் சரி எல்லோரும் உட்காந்துட்டாங்க, நம்மளும் உட்காந்துருவோன்னு சொல்லிட்டு நாங்களும் உட்காந்துட்டோம். ட்ரோன் ஷோவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்க்குறக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சு என்னென்ன இமேஜ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்கன்னு. என்னமோ அதில் வரப்போகுது. இந்த வேர்டுக்கு வந்து ஆக்சுவலி மீனிங் என்ன அப்படின்னா பர்த்டே செலிப்ரேஷன் இல்லை ஹாப்பி பர்த்டே அப்படின்றத மீனிங். இந்த ட்ரோன் ஷோவே வந்து மன்னரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ட்ரோன் ஷோ தான். ஸோ அதனால இந்த வேர்ட்லாம் வந்து இதில் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க.
இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ஒரு இமேஜ் நம்ம பார்க்குறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி அவ்வளோ ட்ரோன்ஸ் வந்து இந்த அழகாக இந்த கேக் மாதிரி வந்து பண்ணி மன்னரோட பர்த்டே வந்து 80th பர்த்டேன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரூனே அண்ட் சைனான்னு போட்டு 35 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. மேபி அது வந்து அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இங்கே இருக்க கம்போங் அயரில் இருக்க ஒரு பிரிட்ஜ் தான். இதுவும் அவ்வளோ அழகாக அந்த ட்ரோனில் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. இது இங்கே கேபியில் இருக்க எல்லா பீப்புள்ஸ்க்கும் தெரியும். ரவுண்ட் அபவுட்டில் இருக்க ஒரு டீப். இங்கே ப்ரூனேயில் வந்து ஒரு மானுமெண்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளூயல் வந்து கண்டுபிடிச்ச இடம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ட்ரோன் ஷோவில். இது என்னென்னா பீம் பம்புன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பம்ப் பண்ணி அண்டர் கிரவுண்ட்லேருந்து வந்து அந்த ஃப்ளூயல் அந்த ஆயிலை வந்து எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி வந்து இந்த ட்ரோன் வச்சு இப்படி இவ்வளோ அழகாக அப்படியே நம்ம வந்து ஒரு பெனில் வந்து ஸ்கெட்ச் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுவும் அவ்வளோ பீப்புள்ஸோட அந்த டைமில் நைட் டைமில் உட்காந்து இதெல்லாமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஜாலியாக இருந்துச்சு, ஒரு வைபாக இருந்துச்சு. ப்ரூனேலையும் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு இருந்துச்சு. பட் ட்ரோன் ஷோ வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் நடந்துச்சு. ஆனால் அந்த 5 மினிட்ஸ் நடந்தாலும் அதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்த எல்லா இமேஜஸாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி அவங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நான் ப்ரூனேயில் இப்போ வரைக்கும் எந்த இடத்துலையும் இவ்வளோ பேர் வந்து கேதர் ஆகி நான் பார்த்ததில்ல. ஸோ ஷோவும் முடிஞ்சிட்டனால அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கூட்டம் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகர ஆரம்பித்தாங்க. ஏன்னா நாங்களே பார்க்கிங்கே இல்லாமல் கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் இந்த இடத்தவே சுற்றி வந்து ஒரு இடத்துல நாங்கள் பார்க் பண்ணிட்டு வந்தோம். இதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போய் அந்த கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே வந்து ரொம்பவே லேட் தான் ஆயிடுச்சு. ஆனாலும் வர்த்து தான் இந்த பிளேஸ்க்கு வந்து இந்த ட்ரோன் ஷோ பார்க்க. அங்கே அந்த கூட்டத்தில் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு பர்த்டே போல். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே பாடிட்டு இருந்தாங்க. பாடவும் இந்த கூட்டத்தில் இருந்தவங்களும் போயிட்டு அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு கத்திட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ப்ரூனேலையும் நைட் டைம்ஸ்னால் இப்படி தான் வந்து நைட் லைஃப் வந்து ப்ரூனேக்கு இருந்தால் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா ப்ரூனேயில் நைட் லைஃபே கிடையாது. அப்புறம் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து ரொம்ப டிராஃபிக்கு. இதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு அந்த டிராஃபிக்கில் நின்று நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்படி தான் அன்றைக்கி ட்ரோன் ஷோவோட டே எங்களுக்கு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.